இள நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட 2 போட்டு நேற்று நைட்டு கடலுக்கு தூண்டில் தொழிலுக்கு போயிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் நிறைய மீன்கள் பிடிச்சி வந்திருந்தாரு. கீழே வந்துட்டு ஷீலா மீன்கள்லாம் வச்சிருக்காரு பாருங்க. நிறைய ஷீலா மீன், கடவோரா, பிளிஞ்சம் இது எல்லாமே பிடிச்சி வந்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால மார்க்கெட் நல்லா ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ஷீலா மீன்கள்லாம் வச்சு விற்க போகிறோம். நம்ம எப்படி இந்த ஷீலா மீன்கள்லாம் விற்கிறோம், மக்கள் எவ்வளோ ஆர்வமாக அதை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப லைவ்லி அந்த வீடியோவில் காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அக்கா இப்போ கட் பண்ணிட்டு இருக்க மீன் பார்த்தீங்கன்னா வவ்வா மீன்லேயே ஒரு வகை தான், சட வவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல பெரிய சைஸில் இருக்கும். இதுவுமே வந்துட்டு நம்ம போட்டில் தூண்டிலில் பிடிச்சது தான், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எத்தனை பேர் இந்த சட வவ்வா மீன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. இது வலை தொழில் பண்ணுறவங்களுடைய வலையிலையும் வரும், தூண்டிலையும் வரும். அப்படியே நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு அண்ணன் வலை தொழிலுக்கு போயிட்டு அதில் நிறைய கவலை மீன்கள், பருவா மீன்கள்லாம் பிடிச்சி வந்துருக்காரு. மக்கள் எவ்வளோ சூப்பராக வாங்குறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா அந்த மீன்கள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ சூப்பரான சீலா மீன், எப்படி கஸ்டமர்ஸ் வர வர டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா அந்த மீனை பார்க்கும்போதே அந்த மீன் நல்ல மீனா, ஃப்ரெஷ்ஷான மீனா அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குது மீன் எல்லாமே. அதே நேரத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி இவ்வளோ புது மீன் அப்படியே நம்ம காலையில் 4 மணிக்கு தான் நம்ம போட்டு வந்துச்சு, நேராக 6 மணிக்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லா மீன்லையுமே பாருங்க அந்த தூண்டில் முள்ளு கூட கழட்டாம அப்படியே வாயிலேயே கட் பண்ணி விட்டுருக்கிறோம். ஏன்னா சீலா மீனுக்கு பல்லு செம ஷார்ப்பாக இருக்கும், தூண்டில் முள்ள கழட்ட முடியாது. எல்லாமே அருமையான மீன்கள், தூண்டில்ல பிடிச்ச மீன்கள். இந்த அளவுல இவ்வளோ சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மீன், தூண்டில்ல பிடிச்ச சீலா மீன், வஞ்சர மீன், பன்னி மீன், கொடுவா மீன் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு இடங்கள்ல கிடைக்கும்னு தெரியல. இந்த மீன் பாதி இல்ல, நீ 800 கொடுத்து பாக்குற. சீலா மீன் இப்போ இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு அதோடைய சைஸை பொறுத்து தனித்தனி ரேட்டு. 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய், 1500 ரூபாய், 1800 ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட மீன் இருக்குது. நிறைய இடங்கள்ல வஞ்சரம், சீலா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு 1 கிலோ 2 கிலோ அது மாதிரிலாம் தேவைப்படும். கட் பண்ணி கேட்டாலும் கட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிற சீலா மீன்ல பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ 6 கிலோ 8 கிலோ சைஸ் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. யாருக்கு என்ன வெயிட்ல மீன் வேணுமோ, எந்த சைஸ்ல வேணுமோ வாங்கிக்கலாம். இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடலும் ஆறும் சேர்ற அந்த முகத்துவாரத்தில் வலை விட்டு இந்த மீன்கள்லாம் பிடிச்சி வந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மடவ மீன், அதிகமாக கிழங்கா மீன் இருக்குது. எவ்வளோ சூப்பரான கிழங்கா மீன் பாருங்க. கிழங்கா மீன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் அந்த மீன்கள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதோடைய சீசனில் கூட அந்த மீன்கள் அதிகமாக கிடைக்கிறது இல்லை.
பொருள் பார்க்காது பீஸ் நல்லா ரவுண்ட் ரவுண்டா வர வஞ்சர மீன் போறீங்களா அப்படியே ஆணி துண்டு போட்டு போங்க எவ்வளோக்கு வஞ்சரை போல அக்கா அந்த சீலா மீனை கட் பண்ணாங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த பீஸ் விழுந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அப்படியே பிரெட் ஸ்லைஸ் போடுற மாதிரி அழகாக ஒரு ஸ்லைஸும் வந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் அந்த அளவுக்கு அவ்வளோ புது மீன் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இதுவே பழைய மீனாக இருந்ததுன்னா மீன் அப்படியே பிஞ்சிக்கிட்டு வரும். இவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்ம பீஸ் போட முடியாது. அதே மாதிரி ஐஸ் வச்ச மீனாக இருந்ததுன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட வாங்கி அக்கா கட் பண்ணுற மீன் அந்த மீன் ரத்தம் கூட உறைஞ்சு போகலை, அந்த அளவில் புது மீன். ஸோ அதனால தான் அவங்க கட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. யாரும் 100 ரூபாய்க்கு வெட்ட மாட்டாங்க. 150 ரூபாய்க்கு கேட்பாங்க. 150 ரூபாய் கம்மி. ஐயோ அம்மா நீ வேற நீ வா பார்ப்போம். இங்க வா எவ்வளோக்கு ஆனால் இப்படி போகலாம் அவர்கிட்ட சொல்லு. எவ்வளோ சொன்னாத்தான் எத்தனை கிலோன்னு சொல்லுவாங்க கணக்கு. அதான் அண்ணா 150 ரூபாய்க்கு இறங்க. நான் சொன்னேன் 150. 100 இல்லையா? எவ்வளோ பெரிய சீலா மீன், இவ்வளோ பெரிய சீலா மீனை பிளிஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மஞ்சள் வால் சீலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய வால் மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த ஒரு மீன் மட்டும் எப்படியும் குறைஞ்சபட்சம் 6.5 கிலோ இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலியே சாப்பிடலாம். கரெக்டா மெல்லிசா ஸ்லைஸ் போட்டோம் அப்படின்னா எப்படியும் 45-50 பீஸ் போடலாம். எவ்வளோ சூப்பராக அந்த கிழங்கா மீனை க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த மீனை பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. வறுத்து சாப்பிட்டாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளோ சூப்பரான மீன் இந்த கிழங்கா மீன். முள்ளு நடு முள்ளு மட்டும் தான் இருக்கும். இந்த கிழங்கா மீன், ஊடாங்கண்ணி, இந்த கவலை, காரப்பொடி இதெல்லாம் பத்திய மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வயசுல உள்ளவங்களும் சாப்பிடலாம். அக்கா அடுத்ததா சூப்பரான சங்கரா மீனை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம மார்க்கெட்ல எல்லா மீன்களுமே கிடைக்கும். இந்த சங்கரா மீன் கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. கேட்டாச்சு நான் அப்ப கொடுக்கல கொஞ்சம் கேட்டாங்க. மீன் பேசுறீங்களா? அது வாங்குற தெளிவாக கேட்டுதானே ஒரு மீன் 200 பரவாயில்ல போன வீடியோ. அடுத்ததா பாருங்க, நம்மளோட இன்னொரு போட்ல இருந்து மீன்கள் வந்திருக்குது. இவங்களும் நைட்டு தான் தொழிலுக்கு போனாங்க. ஷீலா மீன்கள் மட்டும் இல்லாம பாறை மீன்கள், தேங்காய் பாறை, முண்டக்கனி பாறை எல்லாம் கலந்த மாதிரி பிடிச்சி வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாறை மீனும் எப்படியும் 3/4 கிலோ 1 கிலோ சைஸ்ல அருமையான பாறை மீன்களா பிடிச்சி வந்திருக்காங்க. எல்லாமே தூண்டில்ல பிடிச்ச அவ்வளவு சூப்பரான பாறை. மக்கள் எவ்வளவு வேகமா வாங்குறாங்கன்றத பாருங்க. அங்க போனோம் எங்க மச்சான் ஒரு
இந்த மீன்களை பாருங்க, பெரிய பெரிய பன்னி மீன், 2 பன்னி மீன் இருக்குது. இன்னொரு மீன் பாத்தீங்கன்னா கொணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொடுவாவுடைய வகையை சேர்ந்தது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பெரிய மீன்கள் 3 மீனையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி நம்மளுக்கு இந்த மீன்கள் வந்திருக்குன்னு சொன்னதும் அதை எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. அதனால முன்னாடி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த கஸ்டமர் மீன்களை வாங்கிட்டு போறதுக்காக நேர்ல வந்துட்டாங்க. அதனால நம்ம எடுத்து க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு. இந்த பக்கம் பாருங்க, பாறை மீன்கள் எவ்வளவு வேகமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. தலையை கட் பண்ணது எவ்வளோ ரத்தம் சொட்டுது பாருங்க. அப்படி சூடான ரத்தம், அவ்வளோ புது மீன், அவ்வளோ ரத்தம் வருது பாருங்க. பழைய மீன்னா இந்த மாதிரி ரத்தம் வராது, வெளுத்து போயிருக்கும். கட் பண்ணதும் மீன் உள்ளுக்குள்ள இருக்கிற சதையை பாருங்க, அப்படியே ரோஸ் கலர்ல இருக்குது. அந்த கத்தியில கூட இன்னும் அந்த ரத்தம் அப்படியே சொட்டிட்டே இருக்குது பாருங்க. அந்த அளவுல அவ்வளோ சூப்பரான பாறை மீன், தூண்டில பிடிச்ச அழகான மீன். அவங்க காய்ச்சி நிட்டுறாங்க, யாருக்கு தாண்டா இப்போ நம்ம கிட்ட வாங்கின அந்த பாறை மீனை கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பீஸ் எல்லாம் பாருங்க, நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம பார்க்கும் போதே அப்படியே வாயில எச்சு ஊறும். அவ்வளோ சூப்பரா இருக்கு. அது மீன் தானா இல்ல மட்டனா அப்படின்னு தெரியல. அந்த அளவுல செக்க செவன் இருக்குது எல்லா பீஸும். பேப்பர்ல வரலையாடா? ஞாபகம் ஆமா ஆமா, பேப்பர்ல நீ ஓடி வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஓடுற நீ எல்லாம் தமிழா கொடுத்துருல தம்பிட்டு. அந்த அக்கா எனக்கு கொடுத்துறாங்கப்பா கட் பண்ண. நம்ம இப்போ மார்க்கெட்டில் வச்சிருந்த பன்னி மீன், ஷீலா மீன், கொணல் எல்லாத்தையுமே நம்ம மார்க்கெட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கடல் விரால் மீன்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் பிடிச்சி வந்திருக்காரு. நம்ம அண்ணன் ஒத்தாளா நைட்டு கடலுக்கு தொழிலுக்கு போய் ஒரு ஆளாவே இவ்வளோ மீன்களை பிடிச்சி வந்திருக்காரு. எத்தனை கடல் விரால் மீன்கள் இருக்குன்னு பாருங்க. இவர் ஒருத்தர் தான் போய் பிடிக்கிறாருன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குது. அந்த அளவில் வேற லெவலில் தனி ஆளா உட்காந்து வேட்டையாடிட்டு வந்திருக்காரு. அதனால தான் நம்ம அண்ணனை நைட்டு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீன்களை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு போயிட்டு ஹோல்சேல் வியாபாரிகிட்ட நம்ம எடை போட்டு விற்க போகிறோம். இந்த தெர்மாக்கோல் பாக்ஸ்க்குள்ள இந்த 2 தட்டுலையும் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது கனவா தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கனவாயை அப்படியே உயிரோட போட்டு தான் இவ்வளோ ஷீலா மீன்கள், இந்த கடல் விரால் மீன்கள் எல்லாமே பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மீன்களை எதனால நம்ம மார்க்கெட்டில் வச்சு விற்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பெரிய மீன்கள், 4 கிலோ 5 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி சைஸில் இருக்கிற ரொம்ப பெரிய கடல் விரால் மீன்கள். மார்க்கெட்டுக்கு பொதுவாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா வீட்டு சமையலுக்காக தான் வாங்குறதுக்காக வருவாங்க. இவ்வளோ பெரிய மீன்கள் வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. அதனால நம்ம மார்க்கெட்டில் வச்சு விற்கல. அதுலேயுமே இந்த மாதிரியான பெரிய சைஸ் கடல் விரால் மீன்களை நம்ம கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கான ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மீன்கள் வந்துச்சுன்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம அண்ணன் இந்த மீன்கள்லாம் கூடையில் வச்சு நேராக ஹோல்சேல் கம்பெனிக்கு போறாரு. அங்கே போயிட்டு வியாபாரிட்ட எடை போட போறாரு. அங்கே போய் எப்படி எடை போடுறாங்க, எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ணன் எடுத்துட்டு போற மீன்கள் எல்லாமே நைட்டு பிடிச்ச மீன்கள். நைட்டு தான் தூண்டில் தொழிலுக்கு எல்லாருமே போறாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப தெளிவா இருக்கிறனால நைட்டு தான் மீன்கள் கிடைக்குது. இப்ப பாருங்க, அண்ணன் கம்பெனிக்கு வந்துட்டாரு. எப்படி எடை போடுறாங்க, ஒரு மீன் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு பெரிய சைஸ் அந்த பிழிஞ்ச மீன் வச்சிருக்காரு பாருங்க அண்ணன். இந்த ஒரு மீன் மட்டும் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சொன்ன மஞ்சவால் ஷீலா இதுதான்.
சரி சித்தப்பா பார்த்துங்க கண்டிப்பாக வந்துடுங்க. ம் கீதா இந்த பெரிய சைஸ் ஷீலா ஒரு மீன் மட்டுமே 4 கிலோ 450 கிராம் இருக்குது. சரியான வெயிட் தான். அதோடைய வாயில இருக்கிற பல்ல பாருங்க, செம ஷார்ப்பு. அந்த மீனை பிடிக்கும் போது உயிரோட இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் விரலையே துண்டா எடுத்துரும். அவ்வளோ ஷார்ப்பான பற்கள் இருக்குது. 35 35 குடி சரி 34 போடுவா. குடி வச்சு பாய்ஸில் போட்டுடலாமா? கிலோ போடவா பாய்ஸில் தீக்கட்டா? இந்த மொத்த கடல் விரால் மீன்களையும் வெயிட் போட்டு பார்த்ததுல 35 கிலோ 950 கிராம் இருந்தது. நம்ம கூடையோட வெயிட் எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தோம்னா 35 கிலோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மீன்களை ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ளோரில் போடுறாங்க. அந்த தரையில் எப்படி வலிக்கிட்டு ஓடுதுன்னு பாருங்க. அவ்வளோ புது மீன். உடம்புல இருக்கிற அந்த வசம்பு கூட அப்படியே இருக்குது. ஸோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். இந்த வீடியோவில் எவ்வளோ மீன்கள் பிடிச்சி வந்திருந்தோம், அந்த மீன்கள்லாம் எவ்வளோ அழகாக மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம காட்டியிருந்தோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம திங்களுக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.